திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திரு அருட்பா புகழ் பரவ, வள்ளல் புகழ் பரவ. நாம் சென்ற பதிவிலே பொறி கரணம் முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும் என்று ஒரு கவிதை பாடலை நாம் பார்த்தோம். இந்த பொறிகளான கண், காது, மூக்கு, வாய், தோல் இவைகளையும் தத்துவங்களான ஆணவம், பெருமாயை, திரேதாயி, தூக்கம், பயம், கோபம், பசி, மரணம், மனம், பன்முகம் சேர்மனம், விரிந்த மனம், பாய்மனம், மயங்கு புத்தி, சித்தம், அகங்காரம், மான், மாயை, மாமாயை, கண்மம் இவைகளையெல்லாம் புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணராய் நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம். நம் வள்ளல் பெருமான் ஒரு முறை ஒருவர் கோபமாக இருந்தாராம். அவருடைய கோபமான அந்த முகத்தை கண்டு திகைத்த பொழுது, என்ன இறைவா, இவருடைய முகமானது கோபத்தில் விகாரமாக இருக்கின்றதே, பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கின்றதே என்று நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியை நினைக்க, அடுத்த கணமே தன் சக்தி சத்தர்களாகிய ஒளி மூலம் அவருடைய முகத்தை சிரித்த முகமாக்கி விட்டாராம் நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி. அங்கனம் தத்துவங்களையெல்லாம் புரிந்து இயக்கி மாற்றக்கூடிய வல்லமை நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியாகிய ஒளியிடத்தில் உண்டு. இந்த தத்துவங்கள் அனைத்தும் நம் வள்ளல் பெருமானுடைய சொல்படி நீங்கள் கேளுங்கள் என்றே கட்டளையிட்டதாக நாம் சென்ற பதிவிலே பதிவிட்டிருந்தோம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி நம்ம எல்லாம் படைத்துள்ளது என்பது கண்கூடாக தெரிகின்றது. ஒருமை பெறும் தோற்றம் ஒன்று, தத்துவங்கள் பல் வேறு, ஒன்றின் இயல் ஒன்றிடத்தை உற்றில. இங்கனம் நாம் மனித இனம் என்ற ஒரு தோற்றம் ஒன்றில் இருக்கின்றோம். ஆனால் தத்துவமாகிய குணங்கள், மனதின் மூலமாக வெளிப்படக்கூடிய குணங்கள் பல்வேறு விதமாக இருக்கின்றது. எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கின்றோம், ஆனால் வெவ்வேறு குணங்களோடு இருக்கின்றோம். இந்த அதிசயத்தை நாம் உணர வேண்டும். எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே படைக்கின்றது என்கின்றது கண்கூடாக தெரிகின்றது. அங்கனம் இந்த தத்துவங்களாகிய இவைகள் வள்ளல் பெருமானுடைய சொல்படி, வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதன்படி கேளுங்கள் என்று கட்டளையிட்டதாக நாம் சென்ற பதிவிலே பதிவிட்டிருந்தோம். அதற்கு ஒரு ஆதார பாடலான தன்னரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி என் வசமாகி தாழ்ந்து ஏவல் ஏற்ற, முன்னரசும் பின்னரசும் நடு அரசும் போற்ற, முன்னும் அண்டப்பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என்னரசே என்றுரைக்க, எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இளங்க வைத்த சிவமே, என் அரசே, என் உயிரே, என் இரு கண்மணியே, இணை அடி பொன் மலர்களுக்கு என் இசையும் அணிந்தருளே என்று அருள் விளக்க மாலையிலே நம் வள்ளல் பெருமான் கவிதை புனைந்திருப்பார். தன்னரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனி நம் வள்ளல் பெருமானின் வசமாகி தாழ்ந்து ஏவல் இயற்ற, முன்னரசும் பின்னரசும் நடு அரசும் போற்ற, முன்னும் அண்டப்பிண்டங்கள் எவற்றினும் எப்பாலும் என்னரசே என்றுரைக்க, எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றும் இளங்க வைத்த சிவமே என்று நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியை புகழ்ந்து கவிதை பாடியுள்ளார், கவிதை எழுதியுள்ளார். அங்கனம் இந்த தத்துவங்கள் அனைத்தையும் இயக்கக்கூடிய வல்லமை நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியிடத்தும் நம் வள்ளல் பெருமானிடத்தும் உள்ளது என்பது கண்கூடாக தெரிகின்றது. இனி எல்லா உயிர்களையும் நம் வள்ளல் பெருமான் காப்பார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. காரணம், எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை நீக்கி அவர்களுக்கு இன்பம் அளிக்க வேண்டும் என்பதே நம் வள்ளல் பெருமானுடைய இச்சையாகவும் இருந்தது என்பது நம் திருவருட்பாவின் மூலம் தெரிகின்றது. அங்கனம் இந்த தத்துவங்களை இயக்கி நடத்துகின்ற வல்லமை நம் வள்ளல் பெருமானிடத்தில் உண்டு. நம் திருவருட்பாவிலே சொல்லப்பட்டது அனைத்துமே அறிவியல் விஷயங்கள். ராஜ ரகசியம், ஒரு பிரம்ம ரகசியம், ஒரு சிதம்பர ரகசியம், அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் நிகழ்வுகளே நம் திருவருட்பாவிலே நம் வள்ளல் பெருமான் சொல்லியுள்ளார்.
நாம் திருவருட்பாவை போற்றி புகழ்வோம், வள்ளல் பெருமையை பரப்புவோம். திருச்சிற்றம்பலம். பேசுவோம், நிறைய பேசுவோம், சிந்திப்போம், நிறைய பேசுவோம்.